ஒரு ஊர்ல ஒரு பெரிய அரசர் இருந்தார். அரசர் ஒரு பெரிய பள்ளிவாசலை கட்டணும். அந்த ஊர்லயே பெரிய பள்ளிவாசல் அதுவாதான் இருக்கணும். மிகப்பெரிய பிரம்மாண்டமான பள்ளிவாசல், பல நாட்களாக கட்டப்பட்ட பள்ளிவாசல், கட்டிக்கிட்டே இருக்காங்க அந்த பள்ளிவாசல. அந்த பள்ளிவாசல் முடியக்கூடிய சூழ்நிலை வந்துடுச்சு. அந்த அரசர் கனவுல பாக்குறாரு. கனவுல பார்த்தா வானத்திலிருந்து ஒரு மலக்கு வந்து இறங்குகின்றார்கள். வானத்தில் இருந்து ஒரு மலக்கு இறங்கி வந்து அந்த பள்ளிவாசலில் அந்த அரசருடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. பள்ளிவாசல் யாரு கட்டினாங்கன்றதுல அந்த அரசருடைய பெயர் எழுதப்பட்டிருந்தது. அந்த அரசருடைய பெயரை அந்த மலக்கு அழிக்கின்றார்கள். அழித்து விட்டு ஒரு பெண்ணின் பெயரை எழுதிவிட்டு செல்கின்றார்கள். அவர் சொல்றாரு, நான் பயந்து எந்திரிச்சு போய் பார்த்தேன், என் பேரு தான் இருந்துச்சு. மறுநாள் அதே போல கனவுல வந்துச்சு. அதே போல வானத்திலிருந்து ஒரு மலக்கு வந்தார்கள். வந்து நான் அந்த பள்ளிவாசல் என்னுடைய பெயர் இருந்தது, அந்த பெயரை அழித்து விட்டார்கள். எந்திரிச்சு பார்த்தேன், என்னுடைய கூட்டத்தை பார்க்க சொன்ன எப்படி இருக்குன்னு. அப்படிதான் இருந்துச்சு. மூன்றாவது நான் கனவில் பார்த்தேன், அதே போன்று வானத்திலிருந்து ஒரு மலக்கு வந்தார். வந்து என்னுடைய பெயரை அழித்து விட்டு அங்கு ஒரு பெண்ணின் பெயரை எழுதிவிட்டார். எனக்கு கோபம் வந்தது. நான் அந்த பெண்ணுடைய பெயரை ஞாபகம் வைத்து விட்டு மறுநாள் காலையில் அந்த பெண்ணை அழைத்து வர சொன்னேன். ஒரு பெண்ணை அழைத்து வந்தார்கள். அவர் பெண் அல்ல, அவர் வயதான ஒரு மூதாட்டி அழைத்து வந்தார்கள். சாயிப்பு தள்ளாடிட்டு அந்த மூதாட்டி வந்தாங்க. வந்தவுடன் அரசர் கேட்டாரு, அம்மா, இந்த பள்ளிவாசல் கட்டிக்கிட்டு இருக்கும்ல, இந்த பள்ளிவாசலுக்காக ஏதாவது நீ செஞ்சிருக்கேன்னு கேட்டாங்க. அப்ப அந்த மூதாட்டி சொன்னாங்க, என்கிட்ட என்ன இருக்கு அரசரே, நான் வயசுல ரொம்ப மூதாட்டியா இருக்கேன், ஆனா ஃபகீர், நான் ஏழையா இருக்கேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன உடனே, இல்ல நீ ஏதோ ஒரு அமல் செய்து இருக்கின்றாய், உனக்கும் இந்த பள்ளிக்கும் தொடர்பு இருக்கு, சொல்லணும். ஒண்ணுமே செய்யலன்னாங்க. ஒண்ணும் செய்யலன்னாங்க. திரும்ப கேட்டாரு, விஷயத்தெல்லாம் சொல்லி கேட்டாரு. இல்லம்மா, நான் கனவுல பார்த்தேன் என் பள்ளிவாசி என்னுடைய பெயரை அழித்து விட்டு அங்கு உன் பேரை எழுதுறாங்க. என்ன நடந்திருக்கும்? அல்லாஹ்வின் நல்லடியார்களை யோசிக்க வேண்டும். அந்த கல்வியின் சுத்தத்தை இங்கு பார்க்கலாம், அந்த கல்வியின் தூய்மையை இங்கு பார்க்கலாம். அம்மா சொன்னாங்க, நான் ஒன்னும் பெருசாலாம் செய்யல. பள்ளிவாசல் கட்டக்கூடியவர்கள் வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த பள்ளிவாசலுக்காக கல்களை சுமந்து வரக்கூடிய கோவரி கழுதை ஒண்ணு கட்டப்பட்டிருந்தது. அதுக்கு அருகாமையில் தண்ணீர் இருந்தது. அந்த கோவரி கழுதை கட்டப்பட்டதினால் அந்த தண்ணீரின் பக்கம் அந்த கழுதைக்கால் செல்ல முடியவில்லை. அதுக்கு ரொம்ப தாகத்தில் இருந்தது. ஒண்ணும் இல்ல, அந்த வாளியை கொண்டு போய் அந்த கழுதை கிட்ட வச்ச அவ்வளவுதான். வேற எதுவும் பண்ணல. அரசர் சொன்னாரு, நான் புகழுக்காக இந்த பள்ளிவாசலை கட்டினேன். நீ இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக ஒரு வாளியை கொண்டு வைத்தாய். அல்லாஹ் உன்னை குபுல் செய்து கொண்டான் என்று சொல்லிவிட்டு அந்த பள்ளிவாசலுக்கு அந்த அரசரே பெயர் வைத்தார். அந்த அம்மாவுடைய பெயரை, அந்த வயசான மூதாட்டியினுடைய பெயரை வச்சாங்க. கல்வியின் சுத்தம். நம்ம செய்யக்கூடிய அமல்கள் சின்னதா இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் பிரதிபலிக்க வேண்டும் என்றால் உள்ளம் தூய்மை இருக்க வேண்டும்.